வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 4th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சோசியலில் நமக்கு யூனிட் 3ல் முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷனுங்கிற நமக்கு பாடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் அப்புறம் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கான ஒன் வேர்ட்ஸை நமக்கு பேஜ் நம்பர் 147 கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்துக்கோங்க. fill in the blanks. first one, the oldest corporation of Tamil Nadu is dash. ஆன்சர் வந்து சென்னை. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் ஒன், த ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இஸ் மேக்தா கமிட்டி ரெக்கமெண்டட் a 3-tier பஞ்சாயத் சிஸ்டம் in the year. ஆன்சர் வந்து 1957. அடுத்து ஃபோர்த் ஒன், த டெனூர் ஆஃப் முனிசிபாலிட்டி இஸ் டேஷ் இயர்ஸ். ஆன்சர் வந்து 5 years. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு சென்னை, செகண்டுக்கு வந்து லார்ட் ரிப்பன், தேர்டுக்கு வந்து 1957, அடுத்து வந்து ஃபோர்த்துக்கு வந்து 5. ஸோ ஆன்சர் குறிச்சிக்கோங்க. அடுத்து பாருங்கள் மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது. இப்போ மேட்ச் த ஃபாலோயிங் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ரூரல் லோக்கல் பாடி, இதற்கான ஆன்சர் வந்து கிராம பஞ்சாயத். அடுத்து ரிப்பன் பில்டிங்க்கு ஆன்சர் வந்து லார்ட் ரிப்பன். அடுத்து நெய்வேலிக்கு ஆன்சர் வந்து டவுன்ஷிப். அடுத்து டவுன் பஞ்சாயத்துக்கு ஆன்சர் வந்து மேலே இருக்குது, சாரி தெரியுமில்ல. அடுத்து மேயருக்கு வந்து கார்பரேஷன் 43152 குறிச்சிக்கோங்க, 43152. அடுத்து fill in the blanks கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஹெட்டு கொடுத்து முனிசிபாலிட்டி வந்து சேர்மன் கொடுத்துருக்காங்க, கார்பரேஷனில் எழுதிக்கோங்க, மேயர் எழுதிக்கோங்க. அடுத்து நம்பர் பார்த்தீங்கன்னா 138, கார்பரேஷனுக்கு நேராக 25 அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து டெனூருக்கு நேராக முனிசிபாலிட்டியில் 5 போட்டுக்கோங்க, கார்பரேஷனுக்கும் 5 போட்டுக்கோங்க. அடுத்து ஆஃபீஸரில் வந்து கமிஷனர், அங்கே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். அடுத்து ரெவென்யூவில் ஹவுஸ் டேக்ஸ், ரோட் டேக்ஸ், ஹவுஸ் டேக்ஸும் ரோட் டேக்ஸ், ROAD ரோட் டேக்ஸ் வந்து TAX டேக்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம ப்ரொபோசல் டேக்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆன்சர் ப்ரீஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் கார்பரேஷன். ஆன்சர் வந்து 144 இருக்குது. ஸோ எடுத்துக்கோங்க. 144 பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கிள் சொல்லி கொடுத்து ஒரு பேரா மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதில் 6 லைனையும் குறிச்சிக்கோங்க. அந்த கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் மெயின்டெனிங் அதிலிருந்து அந்த மெயின்டெனிங் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ரெக்கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 6 பாயிண்ட்டையும் குறிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 142 இருக்குது. ஸோ 142 எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லோக்கல் பாடிஸ்ன்னு சொல்லி ஒரு பாக்ஸ்குள்ளே படம் போட்டிருக்காங்களா, அதை குறிச்சிக்கோங்க. அதுதான் வந்து நமக்கு செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அது தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். 141 எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு அங்கிள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க மேலே, அதில் ஃபஸ்ட்டு 3 லைன் குறிச்சிக்கோங்க. அந்த ஹெட் ஆஃப் த முனிசிபாலிட்டி அதுலேருந்து தேர்ட் லைனை டேரக்ட்லி சொல்லி கொடுத்துருக்காங்களா, அது வரை குறிச்சிக்கோங்க. தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். 143ல் நமக்கு அங்கிள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் அந்த 2 லைன் குறிச்சிக்கோங்க. இன் தமிழ்நாடு 25 கார்பரேஷன் ஹேஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்டு, த ஓல்டஸ்ட் கார்பரேஷன் இஸ் சென்னை. ஸோ அதை குறிச்சிக்கோங்க. நமக்கு ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 141 இருக்குது, 141. ஸோ அதில் பாருங்கள் லாஸ்ட்டாக அங்கிள்னு சொல்லி நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதில் ஒரு 4 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 லைனுமே குறிச்சிக்கோங்க. நமக்கு 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நமக்கு வந்து அடுத்த லெசனுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.